இப்போ ஆர்ச்சி இருக்கான்ல, எந்த ஆர்ச்சி உனக்கு ஷார்ட்டாக வைக்கான், எந்த ஆர்ச்சி ஷார்ட்டாக வைக்கிறான்? ரெடியானுங்க வந்துட்டு இப்படி போனோடனே அவன் ரெடி ஆகிடும். ரெடி ஆகிறேன் கரெக்டாக என்ன செய்யணும்னா நேரம் இங்கே தான் போகணும். ஸ்டெப்பு போட்டு நினச்சப்படாது. அதுக்கு பிறகு மூவ் பண்ணக்கூடாது. பார்த்து இப்படி போட்டு பார்த்தாலே தெரியும். செயினை பிடிச்சிருந்தானா கட் பண்ணுவோம். பார்த்துக்கு செயினை பிடிச்சா கட் பண்ணானா கட் பண்ணு. இப்படி இப்படி கை வைக்கும்போது என்ன சொன்னால் பரவாயில்லன்னு இப்படி போட்டோன்னு இப்படி போட்டோன்னு இதை பிடிச்சி நல்லா என்ன செய்யணும், இங்கே உன் பாடி என்ன செய்யணும், அவங்க போயிடணும். இப்போ பிடிச்சோன்னா அப்படியே வந்துடலாம். பண்ணிப்பார். செயினை பிடிச்சின்னா கண்டிப்பாக உள்ளே போடு, கட் பண்ணுவான். ஏன்னா இவன் வர முடியாது, நீங்கள் போயிடுவான். இதெல்லாம் இப்போ இப்படி போனோடனே அவன் பிடிக்கிற ரெடி ஆவான். பிடிக்கிற ரெடி பண்ணவன் இங்கே சாடை தான் செய்யணும். மற்ற மாதிரி பின்னாடி வர முடியாது. நேரம் அங்கே போட்டு உடனே இந்த காலை மட்டும் வெளியே எடுத்து பண்ணுவான். புரிஞ்சா சொன்னது? பவரா கை என்ன செய்யக்கூடாது. இந்த எல்போ எல்லோரும் பார்த்துக்க, இந்த கை இப்படி வைக்கிறோம் அப்படின்னா இந்த எல்போவில் செய்யக்கூடாது. மடங்குச்சுன்னா பிடிச்சிடும். இந்த எல்போ செய்யக்கூடாது, மடங்கக்கூடாது. அப்படி வைக்கிற வாய்ப்பில் அப்படி வேணும். எப்பவுமே போட்டுக்கணும். நீ அது பண்ணா பார்த்தியா, அப்பவும் போட்டுக்கணும். அப்போ அவன் என்ன செய்யணும், நீ அவன் அசால்ட்டாக என்ன செய்யணும், அங்கே தான் அப்படி நீயும் மெதுவாக தான் பண்ணான். நீ அதை அப்படி போட்டு தானேயா கரெக்டாக இருந்துக்கும். நான் சொன்னேன் தெரியுமா, செயினை பிடிச்சி நிற்கும்போது உள்ளே போட்டு தொட்டுறேன்னு. உள்ளே போடும்போது செயினை பிடிச்சிட்டு என்ன செய்ய முடியாது, குத்த முடியாது. அப்படியே குத்தினாலும் ஒத்த கையில் தான் குத்தினாலும் மேலடி போயிடலாம். புரியல உனக்கு? இதெல்லாம் நம்ம ஆடும்போது எல்லாம் உள்ள என்ன செய்கிறானோங்கிறத நம்ம பார்க்கணும். உள்ளே ஆடும்போது எவன் டிஃபென்ஸ் என்ன செய்கிறான், அவன் செயினை பிடிச்சிருக்கான். அப்போ அவன் என்ன செய்வான், நேராக ஓடணும். அவன் கிட்ட வர ஓடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நின்னா போதும் அவன் அழகாக அடிச்சு விட்ருவான். அதுமாரி கையை இங்கே பிடிச்சிருந்தா மட்டும் தான் குத்த முடியும். இப்படி வச்சுட்டு செயினை பிடிச்சிட்டு குத்த முடியாது. அப்படியே குத்தினாலும் இப்படி தான் குனியமாக மேலடி போயிடலாம். பார்த்துருவேன். நீ எப்போ ஆட மாதிரி ஆடு. இப்படி கிட்ட தப்புனே புரியுதா? அவன் வெளியே போயிட்டு போட்டால் நான் மட்டும் உள்ளே நின்று டப்புன்னு போட்டால் கட் பண்ணிக்கணும். உடனே வின் பண்ணிடு. நீ இப்படி நிற்காது. ஆடு. அடி. ஓடுங்க கூடாது. கிட்ட நின்னா கட் பண்ண இல்லைன்னா தொட்டு விடுவான். இழுத்து கிட்டவா. இப்படியே போகிறான். அதான் இப்படி தானே போகிறான். அடிக்காத மேலே போ. உள்ளே வரட்டு. அவனுக்கு ரீச் போடணுன்னா இப்படி வந்து போடணும். இப்படி போட்டாலும் நல்லா இப்படி போடணும். அப்போ அடித்தா கட்டான். எவனாலும் மாட்டான். நீ இப்படி போகிறானுக்கு அடிச்சேன்னா இப்போ அவன் சும்மா தான் படுத்தான் லைனு. அவ்வளோ. செயினை ஆடுறான். நில்லு. செயினை பிடிச்சி இப்படி கிட்ட வந்து நின்னானையா, இப்படி கிட்ட வந்து நின்னான்னா என்ன சொன்னான், இந்த கால்னு பெரு அவங்க பார்த்துக்க. நீ இப்படி ஆடலாம் இப்படி நின்று இப்படி போடக்கூடாது. போட்டால் கட் பண்ணுவோம். அப்போ என்ன சொன்னால் இந்த பாரு நின்று என்ன சொன்னால் இந்த காலை இங்கே போட்டால் போதும். இங்கே இழுத்து போட்டு அப்படி தொட்டணும். சரியா? வெளியே இழுத்து போட்டு தொட்டு அவன் அடிப்பான். அவன் அடிக்க கிடைக்கணும்னா அதுவும் அவன் நேராக தான் அடிக்க முடியும். இப்படி நேராக இப்படி போடுமே பேர் இப்படி போட்டு போடும்போது இப்படி அடி. அதில் கேப்பில் போகணும், இல்லைன்னா மேலே அப்படி போகணும், இல்லைன்னா அவனுக்கு கை வைக்கணும். ஏதாச்சும் அடி இப்படி போட்டு இப்படி நிறுத்தினா அவன் ஓடிட்டான். அவனுக்கு அங்கே ஓடுறவனுக்கு இதுக்கு இங்கே கையை போடான்னு கேட்டேன். கையை போட்டால் நீ இப்படி போய் அவனை அவன் அடித்தா மாட்டான். அதை இதில் நிறுத்திட்டானேயா, இப்படி போயிட்டு அப்படி ஓடிட்டான். நிறுத்தினா இவன் மாட்டிவிடும் அடுத்து. சரியா? என்ன உடம்பு